கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்க ஒவ்வொருவரையும் நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை? யாத்திராகமம் 33:14. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொல்லுகிறவர் மனிதன் அல்ல, தெய்வம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய சமூகம் நமக்கு முன்னால செல்லும் பொழுது என்ன நடக்கும்னா, தடைகள் உடைக்கப்படும், கட்டுகள் அவிழ்க்கப்படும், வழிகள் திறக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு எதிராய் நிற்கிறவர்களை அந்த வழியிலிருந்து அப்புறப்படுத்தி உங்களை சேர்க்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் சேர்ப்பார். தாபரிக்கிற ஊர்களை கொண்டு போய் சேர்ப்பார். நீங்க வச்சிருக்கிற கோலை அச்சீவ் பண்றதுக்கு கர்த்தர் உதவி செய்வார். எனவே இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நீங்க எங்கெல்லாம் போனேன்னு பிளான் பண்ணியிருக்கிறீங்களோ, இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்கள் முன்னே போவார். அவருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும். போய் கோணலானவைகளை செம்மையாக்கி கரடு முரடுகளை எல்லாம் சமநிலைப்படுத்தி போற காரியத்தை சக்சஸ் பண்ணி தருவார். நீங்கள் போகிற இடத்திலெல்லாம் ஆண்டவர் உங்களோடு இருந்து இன்னைக்கு உங்களை பாதுகாத்து நீங்க கையிட்டு செய்கிற காரியங்களை உங்களுக்கு சக்சஸ் பண்ணி தருவார், அனுகூலமாக்கி தருவார். எதிர்மறையான சூழ்நிலைகள் இனி உங்களுக்கு சாதகமாய் மாறும். இன்னைக்கு ஒருவேளை பொண்ணு பார்க்க போனேன்னு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்களா? இல்லைன்னாச்சுன்னா விசா இன்டர்வியூ போகிறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்களா? இல்லைன்னாச்சுன்னா ஒரு ஜாபுக்கான இன்டர்வியூக்கு ரெடி ஆகிட்டு இருக்கீங்களா? இல்லைன்னா ஒரு முக்கியமான ஒரு டெண்டர் எடுக்க போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்களா? முக்கியமான ஊழியத்துக்கு கிளம்ப ரெடி ஆகிட்டு இருக்கிறீங்களா? எங்கே போனாலும் இன்னைக்கு ஆண்டவர் என் சமூகம் எனக்கு முன்பதாக செல்லும். கோணல் மாணல் எல்லாத்தையும் செம்மையாக்கி இன்னைக்கு சாயங்காலம் திரும்பி வரும் பொழுது துதியின் சத்தத்தோடு வரத்தக்கதாக போகிற காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு அனுகூலமாகும். ஒருவேளை ஒரு மெடிக்கல் செக்கப்புக்கு போகிறோம் பிரதர்னா, எனக்கு அது இருக்குது இது இருக்குன்னு சொல்கிறாங்க, கேன்சர் இருக்குன்றாங்க, டிபி இருக்குன்றாங்க, எப்படி இருக்குமோ நீங்கள் போயிட்டு வாங்க, ஒன்றும் இல்லைன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? சிஸ்டர் ஜோதி ஃப்ரம் கும்பகோணம். நாங்கள் வசித்த வீடு அரசாங்க இடத்தில் இருப்பதாக சொல்லி வீட்டை இடித்து விட்டார்கள். வீடு இல்லாமல் உறவினர்கள் வீட்டில் தங்கியிருந்தோம். என்ன செய்வதென்று தெரியாமல் மிகுந்த கவலையுடனும் வேதனையுடனும் ஒவ்வொரு நாளையும் கடந்து வந்தோம். இப்படிப்பட்ட நெருக்கமும் போராட்டமும் நிறைந்த சமயத்தில் தேவனின் அன்பு ஊழியங்களின் 24 மணி நேர சென்னை தொலைபேசி ஜெப கோபுரத்தை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். ஜெப ஊழியர் என்னை ஆறுதல் படுத்தி, கர்த்தர் நிச்சயமாகவே அற்புதத்தை செய்வார், மனம் கலங்காதிருங்கள், சங்கீதம் 68:6 சொல்லப்பட்டபடியே தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குவார் என்ற மங்கள வார்த்தை சொல்லி மிகவும் பாரப்பட்டு ஜெபித்தார்கள். கர்த்தர் அந்த ஜெபத்தை கேட்டார். ஜெபித்த மறுநாளே அரசாங்கத்திடமிருந்து எங்களுக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வந்தது. உங்களுக்கு குடியிருப்பு ஒதுக்கீடு ஹவுசிங் அலாட்மெண்ட்ஸ் செய்திருக்கிறோம், அதற்குரிய பட்டாவை வந்து வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். இந்த மிகப்பெரிய அற்புதம் தேவனின் அன்பு ஊழியங்களில் ஏறெடுக்கப்பட்ட ஜெபத்தினால் நடந்தபடியினாலே ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி நான் இந்த சாட்சியை எழுதுகிறேன். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோசித்து பாருங்க, முதல்ல பட்டா இல்லாத இடத்துல அரசாங்கத்தில் இடத்துல போய் இவங்க குடியிருப்பை வச்சுட்டாங்க. அந்த இடத்த மண்ணோடு மண்ணா அந்த வீட்டை இடித்து தள்ளிட்டாங்க. ஆனால் தேவனின் அன்பு ஜெப கோபுரத்தில் கண்ணீரோடு அந்த பிள்ளைகள் கூப்பிடும் பொழுது இந்த இடத்திலிருந்து ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு கொடுத்த மங்கள வார்த்தை, இப்போ நீங்கள் மங்கள வார்த்தை தான் கேட்டுட்டு இருக்கீங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி கொடுத்து கட்டுண்டு கிடக்கிறவங்களை விடுதலை ஆக்குவேன். இந்த வார்த்தையை சொன்னாங்க. பார்த்தா ஜெபித்த மறுநாளே அரசாங்கத்திலேருந்து ஃபோன் வருது. ஏன் நீங்கள் அரசாங்க இடத்துல குடியிருந்து வீடு இடிக்கப்பட்டதுன்னு கவலைப்படாதீங்க, அரசாங்கம் இப்போ உங்களுக்கு புதிய பட்டா மனையை கொடுத்து பட்டா உள்ள இடத்துல உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்குதுன்னு சொல்லி வீட்டு மனை பட்டாவை அடுத்த நாளே அவர்களுக்கு கையில் கொடுத்தது. எவ்வளோ பெரிய அற்புதம் பாருங்க. ஸோ நம்முடைய தேவனின் அன்பு ஜெப கோபுரங்கள் மும்பை, நாகர்கோயில், சென்னை, கோயம்புத்தூர் பகுதிகளில் இருக்கிறது. உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் அங்கே போயிட்டு, வேதம் சொல்லுகிறது, பலிபீடத்தின் கொம்பை பிடித்து கொண்டு நிற்கிறவர்களுக்கு ஆண்டவர் அங்கேயே அற்புதத்தை செய்து அவங்கள திருப்பி வீட்டிற்கு அனுப்பி விடுகிறாராம். நீங்கள் வந்து அடைக்கல பட்டணத்தில் அந்த பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சிட்டு அந்த சேப்பலில் வந்து நீங்கள் நின்று அழுதிங்கன்னா அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். எவ்வளோ பெரிய அற்புதங்கள்! இயற்கைக்கு அப்பாற்பட்ட ட்ரெமெண்டஸ்
மிரக்கிள்ஸ் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த ஜெப கோபுரங்களை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லும் என்ற ஒரு உத்தரவாதத்தை இன்றைக்கு கொடுத்திருக்கிறேன். என் பிள்ளைகள் இன்றைக்கு என்னென்ன காரியமாய் போகிறார்களோ, போகிற காரியங்கள் எல்லாம் இவர்களுக்கு வாய்க்கட்டும், கைகூடி வரட்டும், சாட்சியாய் அவர்கள் திரும்பி வருவார்களாக. மனமகிழ்ச்சியின் காரியங்கள் நடக்கட்டும், தடைகள் உடைக்கப்படட்டும், கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். இவங்க போகிற ஒவ்வொரு இடத்திலையும் ஆண்டவரே கூட இருந்து திரளான ஜனங்களை கண்டு மனதுருகின ஆண்டவர் இவர்களுடைய பக்கத்தில் நின்று இவர்களுக்காக மனதுருகி இவர்கள் எதிர்பார்த்து போகிற காரியங்களை இவர்களுக்கு ஆசீர்வதித்து தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். நீ என் நாமத்தை மறதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்ற மங்கள வார்த்தை இந்த நிமிஷத்திலிருந்து அவர்களுக்கு பலிக்கட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.